ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான நீயா நாடோட தான் பார்க்க போறோம். தமிழ்ல என்ன இருக்குன்னு கேக்குறீங்களா? தமிழை காப்பாற்றுறதுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. என்ன தெரியுமா? கல் தோன்றிய மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. தத்தி தாதுதி தாதுதி தத்துதி துத்தி துரைதி துதைத்த தாதுதி தித்தித்த தித்தித்த தாதுதி தித்தித்த தெத்தாதோ தித்தித்த தாது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிருங்க. அப்பதான் யூடியூப் நம்ம சேனல்ல எல்லாரும் கொண்டு போய் சேர்க்கும். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணி வீடியோ போடுங்க. ஆர்ஜேக்கள் ரேடியோ ஜாக்கீஸ் ஒரு பக்கம். எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், நான் தான் ரைட்ல உட்காருவேன். எப்ப பார்த்தாலும் அவளே ரைட்ல உட்கார வைக்கிறேன். அவளை முதல்ல இங்க உட்கார சொல்லு, நான் தான் அந்த பக்கம் உட்காருவேன். தங்களுடைய பட்டிமன்ற பேச்சுக்களை முன்வைக்கக்கூடிய பட்டிமன்ற பேச்சாளர்கள் ஒரு பக்கம். ஹார்ட் இந்த பக்கம் இருக்கு. லெஃப்ட் லெஃப்ட். இந்த சொல்வளம், அதை கையாளும் முறை, அதுல இருக்கக்கூடிய ஆளுமை அப்படின்னு பேசுறப்போ இது ஆர்ஜே சைடு எப்படி இருக்கு, இந்த சைடு எப்படி இருக்கு, நான் முதல்ல ஒரு கேம் மாதிரி இதை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்கலாங்களா? இந்த வே ஐ பிரசன்ட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை இந்த பக்கமும் ஒருத்தர் சொல்லலாம், இந்த பக்கமும் ஒருத்தர் சொல்லலாம். எப்படி உங்கள் பெயரோட உங்க சிக்னேச்சரோட சொல்லலாம். குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். எதுக்கு இத்தனை எப்படி? நான் மிர்ச்சி சிவசங்கரி உங்களோட பேச வந்தாச்சு. வந்துட்டாயா மைனஸ் மைனஸ் யோசிச்சுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. அது மேல ஒரு கோடை போட்டு லைஃபை பாசிட்டிவா மாத்துறதா அந்த லைஃபோட அழகு. அந்த ரேடியோவில் பேசும் மொழி என்பது ஒரு எனர்ஜெட்டிக்கான லாங்குவேஜ். எஸ், எல்லாரும் ரெஃப்ரெஷிங் ரெஃப்ரெஷ் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள், அடாத மழை விடாது பெய்து கோடம் பக்கத்துல கோகிலாக்கா போய் கோலப்பொடி எடுத்து போய் கோலம் போட முடியல. பிரமாதம். கவிதை கவிதை. அதை நீங்க கற்பனை பண்ணி பார்க்க முடியும். சரி, இவன் இதுதான் சொல்றான். ஸோ ட்ரெயின் போகுது அப்படிங்கறத விட கூன் ட்ரெயின் போகுது அப்படிங்கறத சின்ன வயசுல சொல்லி கொடுப்போம். கோடம்பாக்கம் மை ரோட்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே வள்ளூர் கோட்டை வரும்போது அங்க ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கனால நீங்க வந்து லெஃப்ட் எடுத்து திருமங்கலம் ரோடு போக முடியாது. மச்சான், நான் எது பண்ணாலும் நல்லதுதான் பண்ணுவேன். இங்க இருந்து நீங்க வந்து தாலி போனோம்னா நீங்க வந்து உஸ்மான் ரோடு ரீச் பண்ணணும். இப்போ நீ முடிவா என்னதான் சொல்ல வர? அந்த உஸ்மான் ரோடு போறதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம் டைம் செக் ஆயிடுச்சு. டைம் வந்து இப்போ 9:50. ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு. நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க. ஸ்பான்சர்ஸோட பேர்லாம் வாசிட்டு அப்படியே அடுத்த பாட்டுக்குள்ளார போறதுக்கு முன்னாடி 2 ஹார்ன் அடிக்காம வண்டி ஓட்டுங்க. கவனமா வண்டி ஓட்டுங்க. மணி சரியா 4 நிறைய பேர் இந்த நேரத்துல பால் குக்கர் வச்சு பாலை பொங்கிட்டு இருப்பீங்க. பாலா இருந்தா பொங்கும், பச்சை தண்ணி அப்படி பொங்கும். எஸ், பழக பழக பாலும் புளிக்கும். பால் கூடலாம் பழக கூடாது. பால் எடுத்து குடிச்சிடணும். குடிக்க மாட்டேனே, நீ என்ன பண்ணுவ? பால் கூட பழகுறேன்னு சொல்லிட்டு நீங்க பாலை முறைச்சு பாத்துருந்தீங்கன்னா பால் புளிச்சு போய் நுரைச்சு போயிடும். ஐயோ போச்சே. எது எப்படியோ அடுத்ததான் அமலா பால் பாட்டு வந்துகிட்டு இருக்கு. நக்கல்யா அவனுக்கு பக்கத்து வீட்டுல போயிட்டு உரமோர் கொடுத்துருக்காங்க. அம்மா கிணத்துல கொடுத்துட்டு வந்துடுறேன். சோ கூட நான் மணி பேசிக்கிட்டு இருக்கேன். அனுப்பிச்சிருங்க. இது நம்ம ஹலோ ஃபேம் 106.4. வாசுவா இருந்து பார். எத்தனை பஞ்சஸ், எத்தனை புது வார்த்தை, எத்தனை ரியாக்ஷன், எத்தனை டைமிங், எத்தனை ரைமிங் தெரியும். ஆர்ஜி சக்தி, நீங்க அழகா இருக்கீங்கன்னு நான் நினைக்கல. ரொம்ப ரொம்ப இருக்கீங்க. வெளியில போயிட்டு வந்த உடனே ஐஸ் பெட்டியில இருந்து, அதாவது ஃப்ரிட்ஜ்ல இருந்து தண்ணி எடுத்து கபகபன்னு குடிக்கிறது நம்மளுடைய வழக்கம். அதுக்கப்புறமா நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்ச தண்ணியை குடிக்காம நார்மல் தண்ணியை தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணி வர கண்டுபிடிச்சிருக்காங்க. இருந்த ஒரு பாட்டில் எடுத்து நீங்க குடிச்சிட்டீங்க, அதான் அவங்க தாகத்துல ஓன் கத்துறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லாரும் நிறைய முடிஞ்சிரும் போல் இருக்கேமா. என்ன மாதிரியான சிச்சுவேஷன்னாலும் நாங்க பேசுவோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எல்லா ஆர்ஜேஸ்குள்ளேயும் இருந்தது. நான் ஃபீல் பண்றேன். இந்த அவிசும் போட ஒண்ணே நம்பி தான இருக்கு. அவங்கள சந்தோஷப்படுத்துறா பக்கி. அதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி நீ நான் கோபிநாத் போட்டு உடைச்சாரு. ஏப்பா எந்த ஒரு விஷயமே இல்லனாலுமே அதை எப்படியாவது இன்ட்ரெஸ்டிங்கா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. என்னது? ஐயோ பேப்பர் பண்டது. அட பாவிகளா டேய். ஒரு கண்டென்ட் இல்லாத, ஏன்னா இத பெருவாரி நேரத்துல செய்யறது. இதே வேலையாத்த அலையறானா? பார்த்தாலே செம்மையா இருக்கு, சாப்பிடணும் போல இருக்கு, பார்த்தாலே டேஸ்ட் தெரியும் பாருங்களேன். அதுதாங்க சாப்பாடு. அது அக்கா சீக்கிரம் வாக்கா, சீக்கிரம் வந்து தோத்த போடு. விருந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு வந்துட்டோம்னா அப்படியே 2 நிமிஷம் ஒரு 2 மணி நேரம் கண்ணை மூடி தூங்கினோம்னா செம்மையா இருக்கும்ல. சபா மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் கால வச்சு தூங்குறல என்ன காத்தோட்டம். ஊதனா விரியணும் தானே சார், ஆனா சுருங்கி போகும் சார் உங்க லங்ஸும் வாழ்க்கையும். குவிட் ஸ்மோக்கிங். பத்த வச்சாதானேப்பா பிடிப்பீங்க. ஸ்டைலுமா வாழ்க்கை ஒரு வீலே ஆகாதீங்க. ஃபீலே நான்
ஆமா உங்க தலைவர் 5 நிமிஷத்துக்கு தலைவ ஆடு மாதிரி கத்துறாரு. வேலூர் ஏரியா பக்கம் ஆட்டை போடுறது ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஏதாவது ஆட்டை போட்டு போறாங்க அப்படின்னா அப்போ 1 மணிக்கு மேல கடா வெட்டி ஃபுல்லா ஆட்டையை போட்டு போயிடறாங்க. ஏன் கத்துற? நீயே காட்டி கொடுத்து ஊரை கூட்டிடுவ போல இருக்கு. ஆட்டுறது தூக்குறது எல்லாமே நடந்துட்டு இருக்குது. ஸோ உங்க வீட்டில் எதை பாதுகாத்துக்கிறீங்களோ இல்லையோ ஆடு வளர்த்து ஆட்டை பாதுகாத்துக்கோங்க. உஜாரையா உஜாரு ஓரஞ்சார உஜாரு நயட்டு உஜாரு வாங்காசு உஜாரு. தொடர்ந்து நினைச்சிருங்க. அது ஹலோ எஃப்எம் 106.4. எங்க தலைவரே வனரமுட்டி கருப்புசாமி வரைக்கும் நேர்ந்து விட்டு ஆட்ட சாராயம் குடிக்கிற ஆக்கி கொண்டாரு. அந்த கருப்புசாமி விடுவானா? அதான் எங்க தலைவனே 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஆடு மாதிரி கட்ட வச்சுட்டான். நான் வந்த உடனே வந்துட்டேன் செக் பண்ணிக்கங்க. வந்துட்டேன் சார் நான் துபாயில இருந்து வரேன். எங்க இருந்தாலும் வாங்க. இல்ல நீங்க வந்தா மட்டும் போதும். நண்பர்களுக்கு இணைய கத்திரிப்பூ கத்திரி வெயில் வணக்கம். எனக்கு வணக்கம். நண்பர்களுக்கு இணைய சிம்பரத்தி பூ வணக்கம். நண்பர்களுக்கு இணைய மணல்வெளி மயில்சாமி வணக்கம். நான் ஒண்ணு உனக்கு விஷ் பண்ணல, பட்டாணி தின்னுட்டு இருக்கேன். நண்பர்களுக்கு இணைய புளியம்பூ வணக்கம். வணக்கண்ணே. நண்பர்களுக்கு இணைய புல்லாங்குழல் வணக்கம். டேய் என்ன உன் முகர கட்டிக்கு ஓயாம வணக்கம் பண்ணுமா? குருட்டுத்தனமா தூங்குறவங்களுக்கும் முரட்டுத்தனமா கிளம்புறவங்களுக்கும் யாராவது முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா? நம்ம மதுரையோட ஹீரோ கள்ளழகர் வந்து மதுரை வைகை ஆத்துல வந்து இறங்கிட்டாரு. கட்டி தண்ணியே இல்லாம வைகை வறண்டு போன தண்ணிக்குள்ள டேங்க விட்டு தண்ணியை நெப்பிட்டு தான் இருக்கிறோம். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாயமுறா. ஆனா இதுக்கு ஒரு வழியே கிடையாது. உங்க வீட்ல இருந்து டேங்க் எதுவும் குடத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். வணக்கம், நான் ஹன்சிகா மோத்வானி பேசுறேன். நம்ம சொன்னா நம்ப போறீங்க? இல்ல நான் நான்சி தாங்க பேசுறேன். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? என்ன சொல்றது, பொய் சொன்னாதானே இப்பெல்லாம் பொழைக்க முடியுது. ஏன் ட்ரிஷாவே பொய் சொல்லிதான் டைட்டில் வினரா இருக்காங்க தெரியுமா? எனக்கே இதா இருக்கு. என்னமா த்ரிஷா போய் சொல்லுச்சு? எனக்கு ஒன்னும் நமக்கு படிக்கலையே. கேக்குறல்ல வாயை திறந்து சொல்லாம்ல. நீங்க வந்து ஏதாச்சும் பொய்கை சொல்லிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாக்கா வெட்ட வெளியில அப்படியே சொல்லிட்டாங்க. ஆமா நான் நிறைய ஒயிட் லைஸ்லாம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. சிகப்பா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்டா. நோட் அதுல லேட் நைட்ல இந்த ஷோ பண்றதுனால தனியா ஒருத்தங்களோட ஒருத்தங்க பர்சனலா பேசுற ஒரு உணர்வோடு தான் பேசுவேன். ஹாய் ஐயனார். இதுல ஒன்னும் குறைச்சல. அவங்க பக்கத்துல உட்கார்ந்து நான் பேசினேன்னா எப்படி பேசுவேனோ அப்படிதான் பேசுவேன். என்ன தனியா உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு ஜோடியா எங்கடா உட்கார விட்ட? என்ன இன்னைக்கு ரொம்ப நல்ல மூட்ல இருக்கிற போல இருக்கு. இப்படி நொந்து போய் உட்கார்ந்திருக்கேன் பூரா உனக்கு நல்ல மூடுல இருக்காயின்னு அர்த்தமா? பகல் என்பது உற்சாகம் ஆர்ஜே டாக்ல. ஆனா இரவு வந்து ஒரு அரவணைப்பு. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. முதல்ல அந்த மொழியை கட்டுப்படுத்துறதுக்கு என்னுடைய வாய்ஸ் ரைஸ் பண்ணி ஒரு விஷயம் சொல்லுவேன். எதுக்கு இவ்வளவு சத்தமா? கோடையில இலைப்பாற்றி கொள்ளும் பயக்கடைத்த குளிதருவை தண்ணீர் கனிய ஓடையிலே ஊறுகின்ற தீண்டு போய் தண்ணீரை உகந்த தண்ணீர் இடையே மலர்ந்த சுகந்த மணமலை ஆடையில என்ன பண்ண மணவாளா புதுவில் ஆடுகின்ற என் அம்பல தரசே. பேச்சு மந்திரவாதி. அந்த ஆடியன்ஸை முதல்ல அப்படி உள்ள கொண்டாந்துருவேன். அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்பான். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. நீங்க எந்த எஃப்எம்ல ஒர்க் பண்றீங்க? எஃப்எம்லாம் இல்ல ஓ எஃப்எம் இல்லையா? எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சான்ஸே இல்ல. இது என்ன என்னையவே சிந்திக்க வச்சுட்டானே. பட்டிமன்றம் அப்படிங்கிறப்ப என் கண்ணு முன்னால வர்ற காட்சியில இப்ப இவங்க பேசுறதா எனக்கு அழகா தெரியுது. நீங்க பேசுறது அழகா இருக்காது. அந்த ஸ்பீச் இங்க பேசினாதான் அத. ஏன்னா அந்தந்த மோடி இப்படி இப்படி இருக்கிறோம் மக்கள் மைண்ட்ல பிம்பங்கள் இருக்குது. சொல்லிக்கோ. இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. ஒரு 2 தலைப்பு இருக்கும். அந்த 2 தலைப்புக்குமே என்ன பாயிண்ட் இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி 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 ஆணும் பெண்ணும் நிகர் என கொள்வதால் இவ்வையகம் தழைக்குமாம்னு பாரதியார் அன்னைக்கு சொன்னாரு. ரைட்டு. எதிரில கூட ஆண்களும் பெண்களும் ஒன்னாதான் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப ஆண் பெண் நட்பு உண்மை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை இல்லை. இது அந்த பக்கம் போயிட்டா அதே பாயிண்ட பேசுவேன், மறுபடியும் பேசுவேன். பாரதியார் என்ன சொல்லிக்கிறாரு? ஓடி விளையாடு பாப்பா, கீழே விழுந்ததெல்லாம் பொறியின் போ பாப்பான்னு சொல்லிக்கிறாரா இல்லையா? அன்னைக்கு சொன்னது வேணா கனவா இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நிஜமா நம்ம கண்ணு முன்னாடி இருக்குதா இல்லையா? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து. ஏனுங்க
வாங் போங் என்ற வார்த்தைகளை சுருக்கி கொண்டாலும் கூட வாழ்க்கையில் அன்பை சுருக்கி கொள்ளாத கோயம்புத்தூர் மக்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். கொஞ்சம் கூட இழுக்கணுங்க. மல்லி ஒருவேளை வாடினாலும் கூட என்றைக்கும் மனம் வாடாது கை கொடுக்கும் மதுரை வாழ் மக்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நாங்கெல்லாம் மறதக்காரங்கடா, என்கிட்ட ஈரம் இருக்கு வீரம் இருக்கு. வந்தாரை வாழ வைப்பது கடவுளாக இருக்குமோ என்னவோ தெரியாது, தமிழ்நாட்டிற்கு வந்தாரை வாழ வைக்கும் கடவுள் சென்னை தான். தமிழ்நாட்டுடைய ஐசியூ வார்டு சென்னை தான் சார். பொழைக்கவே முடியாதுன்றவங்க கூட சென்னைக்கு வந்தாலும் பொழைச்சுப்பான். செங்கையில் மான் தூக்கி சிவந்த மழு தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி திங்களை கங்கையை கதித்த சடையில் தூக்கி அங்கும் இங்கும் தேடி அவரும் கண்டிராத காலை தூக்கி ஆடும் தெய்வமே என்னை கை தூக்கி ஆள் தெய்வமே. என்ன வயசு உங்களுக்கு? 22. 20 சொல்லையில கூட 22 தான் சொல்றேன். பாத்தீங்களா தமிழ்ல என்ன இருக்குன்னு கேக்குறீங்களா? தமிழை காப்பாற்றுறதுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. என்ன தெரியுமா? கல் தோன்றிய மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. தத்தி தாதூதி தாதூதி தத்துதி துத்தி துதைதி துதைத்த தாதூதி தித்தித்த தித்தித்த தாதது தித்தித்த தெத்தாதோ தித்தித்த தாது. காக்கைக்காக கூக்கை கூக்கைக்காக காக்கை கொக்கு காக்கைக்கு கொக்க கைகைக்கு காக்கைக்கு கைகைக்கா. தகர வரிசையில் இப்படி ஒரு கவிதை உலக மொழியில எங்கேயாவது இருக்குமாயா? இந்த பொக்கிஷத்தை காப்பாத்தணுமா இல்லையா? எதை வச்சு சொல்றீங்க நீங்க தமிழ் இல்லைன்னா பரவாயில்ல? தமிழ் அறியாதவர். தலை முதல் கால் வரை தமிழ். என் தமிழ் மக்களுக்கு என் முதல் கண் வணக்கம். உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். முதல் உறவு அது நேசம் மிகுந்த வரவு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கேனி முழங்கு. தித்திக்கும் இனிப்பு அது மிகுந்தால் நெருப்பு. தமிழை செம்மொழியாக்கிய நாம் அதனை செல்வ மொழியாகவும் ஆக்குதல் வேண்டும். சொல்வதற்கோர் அழகு தமிழ், அதை சொல்வதற்கு நான் இங்கு. எண்ணுவோம் தமிழில், எழுதுவோம் தமிழில். வாழ்க தமிழ், வளர்க தமிழர். இது அட்டாக் பண்ற புலி, இது அடிச்சு பண்ற புலி, அட்டாக் பண்ற புலி, அட்டகாசமான புலி. ஆனா இன்னமும் கூட இந்த பட்டிமன்றங்களே இந்த வேலைக்காரர்கள் எல்லாம் ஒரு மாதிரி இப்படி சொல்ற மாதிரிலாம் கதைகள் சொல்றீங்க. கேக்குறது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை. தொடர்ச்சியா வேலைக்காரர்கள்னாவே எப்படியும் ஆண்கள்லாம் அவங்க சபல புத்தியோட பாக்குறாங்க. வேலைக்காரி ஐயோ என்ன கட்ட. இப்படி தொடர்ந்து 10 மேடைகளை சொன்னீங்கன்னா ஒரு வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய பெண் பற்றி இந்த சமூகத்துடைய அபிப்பிராயங்கிறது என்னவா இருக்குன்னு ஒரு கேள்வி எழுதல. இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்திய மொழிகளில் அதிகமாக கவிதைகள் எழுதப்படும் மொழி தமிழ். பின்னை என்று என்னை பிறவி பெறுவது, உன்னை நன்றாக முயல்தவம் செய்கிறார், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. கடந்த 20 ஆண்டுகள்ல தமிழ்ல தான் அதிக படைப்புகள் வந்திருக்கு தெரியுமா? நாலடியார் இன்னா 40, இனியே 40, கார் 40, களவழி 40. அப்புறம் தமிழ் வளர்ந்திருக்கா அழிஞ்சிருக்கா? வளர்ந்திருக்கு. சரி. இந்த வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் இன்னொரு வீடியோல பார்ப்போம். பை.